கடந்த ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னர் அடிக்கடி உச்சரிக்கப்பட்ட பெயர்களில் மிக முக்கியமான பெயர் பூஜித் ஜெயசுந்தர. எனவே அவர் தற்போது வாய் திறந்து பல விடயங்களை பேசியிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், இந்த வழக்கிலிருந்து முன்னாள் போலீஸ் அதிபராக இருந்த பூஜித் ஜெயசுந்தர மற்றும் அதேபோல் எம்எஸ்ரி பெர்னாண்டோ ஆகியோர் விடுவிக்கப்பட்டார்கள். ஆனால் மீண்டும் அவர்களுக்கு எதிரான வழக்கு விசாரணைகள் ஆரம்பமாகியிருக்கிறது. இந்த அரசாங்கத்தினுடைய காலப்பகுதியில் அவர்கள் விடுவிக்கப்பட்டது சட்டவிரோதம் என்பதாக தெரிவித்து மீண்டும் அந்த வழக்கு அவர்கள் தொடுக்கப்பட்டு விசாரணை இடம்பெற்று வருகிற நிலையில்தான் இப்போது பூஜித் ஜெயசுந்தர தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியிருக்கிறார். அது தொடர்பான செய்தி இன்றைய தினம் பத்திரிகையினுடைய பிரதானமான செய்தியாக இருப்பதை நாங்கள் காணலாம். இன்றைய தினம் ஞாயிறு தமிழன் பத்திரிகையில் தொடர்பான செய்தி இருப்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். மைத்ரியால் வந்தது ஆபத்து, முன்னாள் ஐஜிபி பூஜித் நீதிமன்றில் தெரிவிப்பு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். அதில் பல விடயங்கள் சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார். அது தொடர்பாக நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அப்போதைய பணிப்பாளராக கடமையாற்றிய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நிஷாந்த சில்வாவை அந்த பதவியிலிருந்து நீக்கி நீர்கொழும்பு போலீஸ் நிலையத்துக்கு இடமாற்றம் செய்யப்பட்டமையானது அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த மைத்ரிபால சிறிசேனவின் அழுத்தத்தின் காரணமாகவே வழங்கப்பட்டதாக முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர கொழும்பு நிரந்தர மேல் நீதிபதியில் தன்னுடைய இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். அதன் பின்னர் ஏற்பட்ட பிரச்சனைகளின் அடிப்படையில் தானும் அப்போதைய பாதுகாப்பு செயலராக இருந்த ஹேமஸ்வரி பெர்னாண்டோவும் இந்த முன்னாள் ஜனாதிபதியுடன் சிக்கலில் மாட்டிக்கொண்டார் என்பதையும் புரிந்து கொண்டதாக பூஜித் ஜெயசுந்தர குறிப்பிட்டிருக்கின்ற முன்னாள் ஜனாதிபதி வழங்கிய அழுத்தத்தின் பேரில்தான் நிஷாந்த சில்வாவினுடைய இடமாற்றம் இடம்பெற்றது. அதற்கு பிறகு இடம்பெற்ற சம்பவங்களால் நானும் அப்போதைய பாதுகாப்பு செயலாளரும் மைத்திரியினுடைய செயற்பாடு காரணமாக இந்த வழக்கில் சிக்கிக்கொண்டோம் என்பதாக அவர் கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். குறித்த அதிகாரிக்கு உடனடியாக இடமாற்றம் பெற்றுக் கொடுக்குமாறு ஜனாதிபதியினால் வழங்கப்பட்ட அறிவித்தலை தான் மறுத்திருந்ததாகவும் தெரிவித்துள்ள அவர், தான் மீண்டும் நாட்டுக்கு திரும்புவதற்கு முன்னர் நிஷாந்த சில்வாவுக்கு இடமாற்றம் வழங்குமாறு அப்போதைய பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்வரி பெர்னாண்டோவுக்கு முன்னாள் ஜனாதிபதி வழங்கியிருந்த அறிவித்தலுக்கு அமைய ஹேமஸ்வரி பெர்னாண்டோ தேசிய போலீஸ் ஆணைக்குழுவுக்கு எழுத்துப்பூர்வமாக அறிவித்து நிஷாந்த சில்வாவை நீர்கொழும்பு போலீஸ் நிலையத்துக்கு இடமாற்றம் செய்திருப்பதாக முன்னாள் போலீஸ் மா அதிபர் நீதிபதிகள் மூவரடங்கிய குழா முன்னிலையில் மேலும் தன்னுடைய நிலைப்பாட்டை கூறியிருக்கின்றார். மிகவும் முக்கியமான விடயங்களை விசாரணை செய்து வந்த நிஷாந்த சில்வாவுக்கு இடமாற்றம் வழங்கியமை தொடர்பில் பல்வேறு நீதிமன்றங்கள் உள்ளிட்ட அமைச்சர்கள் தன்னை வினவ ஆரம்பித்ததால் பல்வேறு சிக்கல்களை எதிர்கொண்டிருந்ததாகவும் பாதுகாப்பு சபை கூட்டங்களில் கூட தன்னை இணைத்துக் கொள்ளவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். எனவே போலீஸ் மாதிபர் பாதுகாப்பு சபை கூட்டத்தில் கூட இணைத்துக் கொள்ளப்படாத ஒரு நிலைமை கடந்த காலங்களில் இருந்திருக்கிறது. இது தொடர்பில் பிரியந்த லியனகே, விராஜ் வீரசூரிய மற்றும் திலகரத்ன பண்டார ஆகியோரின் பங்குபற்றுடனான நீதிபதிகள் மூவரடங்கிய குழுவினரால் கடந்த வாரம் 1.5 மணி நேரத்துக்கும் அதிகம் இடம்பெற்ற விசாரணைகளின் போதே பூஜித் ஜெயசுந்தர விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். மேலும் வெளிநாட்டுக்கு சென்று 5 நாட்களின் பின்னர் மீண்டும் நாட்டுக்கு வந்த ஜனாதிபதி தனது தலையீட்டால் இந்த இடமாற்றம் வழங்கப்படவில்லை என்றும் இணக்கம் தெரிவிக்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. அதேபோல் எனக்கு பாதுகாப்பு சபையில் பங்கு பெற்றவும் வாய்ப்பளிக்கப்படவில்லை. 5 மாதங்களாக போலீஸ் மா அதிபர் என்ற வரையில் பாதுகாப்பு சபையில் கலந்து கொள்ள எனக்கு இடமளித்திருக்கவில்லை. எனவே 2018 10ஆம் மாதம் 23ஆம் தேதி இடம்பெற்ற பாதுகாப்பு சபை கூட்டத்துக்கு ஜனாதிபதி என்னை அழைத்திருந்தார். கூற வேண்டிய விடயங்களை கூறிவிட்டு வந்துவிட்டேன். எனவே நாமல் குமார என்ற நபரின் போலி முறைப்பாட்டின் அடிப்படையில் பயங்கரவாத விசாரணை பிரிவு பணிப்பாளர் நாலக்க சில்வாவை கைது செய்து பல மாதங்கள் விளக்கமறியலில் வைத்தார்கள். பின்னர் அவரை முழுமையாக விடுவிக்க நீதிமன்ற நடவடிக்கை எடுத்தது. சாரான் அசீம் உள்ளிட்ட தற்கொலை குண்டுதாரிகள் தொடர்பில் 9ஆம் மாதம் 4ஆம் தேதி 2019 உத்தியோகபூர்வமற்ற தகவல் கிடைத்திருந்தது. அது புலனாய்வு தகவல் அல்ல. எனது அதிகாரிகளோடு கலந்துரையாடிவிட்டு பொறுப்பான 4 அதிகாரிகளுக்கு FNA அறிக்கை அடிப்படையில் கடிதத்தின் மூலம் அறிவித்திருந்தேன். ஒரு சிலர் அதனை நகைச்சுவையாக எடுத்துக்கொண்டார்கள், சிலர் கவனத்தில் கொள்ளவில்லை. அப்போது மேல் மாகாணத்துக்கு பொறுப்பாக இருந்த சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் MR லத்தீப், பிரதமர் மற்றும் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவுக்கு பொறுப்பாக இருந்த பிரதி போலீஸ் மா அதிபர் பிரியால் தசநாயக்க, பயங்கரவாத விசாரணை பிரிவு ஆகிய
தரப்புகளுக்கு இந்த கடிதத்தை நான் அனுப்பி வைத்திருந்தேன் என்பதாக கூறியிருக்கின்றார் பூஜித் ஜெயசுந்தர. தலதா மாளிகை மீது தாக்குதல் நடத்தப்பட்ட போது அப்போது கடமையில் இருந்த பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. கடந்த காலங்களில் புலனாய்வு பிரிவுகள் குறைபாடுகள் இருந்திருக்கலாம். இருந்த போதும் அதற்காக முன்னாள் போலீஸ் மா அதிபராக கடமையாற்றிய எனக்கு எதிராக 865 குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் அடிப்படை வழக்கு தாக்கல் செய்ய முன்னாள் பாதுகாப்பு செயலாளருக்கு எதிராக கொலை குற்றச்சாட்டு முன்வைப்பது சரியான விடயமா? ஏனைய சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள், ஏனைய முப்படையைச் சேர்ந்த பொறுப்பு கூற வேண்டிய அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகள் உள்ளிட்ட பொறுப்பாக இருந்த எங்கள் இருவருக்கும் எதிராக கொலை குற்றச்சாட்டு முன்வைத்து வழக்கு தாக்கல் செய்யுமாறு முன்னாள் ஜனாதிபதி, முன்னாள் சட்டமா அதிபர் WD வீராவுக்கு ஆலோசனை வழங்கியிருக்கிறார் என்பதாக பூஜித் ஜெயசுந்தர சுட்டிக்காட்டியிருக்கிறார். அவருடைய நியாயமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. எனவே தலதா மாளிகை மீது தாக்குதல் நடத்தப்பட்ட போது அப்போது இருந்த போலீஸ் அதிகாரிகள், உயர்மட்ட அதிகாரிகள் மீது எவருக்கு எதிராகவும் எந்த செயற்பாடுகளும் மேற்கொள்ளப்படாத சூழலில் இந்த ஈஸ்டர் தாக்குதலுக்கு பிறகு மாத்திரம் பாதுகாப்பு செயலாளர் அதே போல போலீஸ் மா அதிபரை மாத்திரம் இலக்கு வைத்து எங்கள் மீது கொலை குற்றச்சாட்டு 865 குற்றச்சாட்டுகளை எங்கள் மீது மாத்திரம் சுமத்தி எங்களை பகடக்காய்களாக மாற்றி எங்களை குற்றவாளியாக முடக்குவதற்கான ஒரு திட்டம் தீட்டப்பட்ட விவகாரம் தான் எங்களுக்கு கவலை அளிக்கிறது. எந்த வகையில் நியாயம் என்பதாக முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர் அவர்கள் இந்த 3 நீதிபதிகள் அமரும் முன்னிலையில் தன்னுடைய இந்த வாக்குமூலத்தை பதிவு செய்யும் போது குறிப்பிட்டிருக்கிறார். எனவே மேலும் பல விடயங்களை அவர் கூறுகிறார். தேசிய பாதுகாப்பு கேள்விக்குறியானது தொடர்பில் நாங்கள் இருவர் மாத்திரமா பொறுப்பு கூற வேண்டும். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பக்கச்சார்பாக எங்கள் இருவருக்கும் எதிராக வழக்கு தாக்கல் செய்துள்ளார் என்றும் முன்னாள் போலீஸ் மா அதிபர் குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே நாங்கள் மாத்திரமா இந்த விடயத்தில் குற்றவாளிகளாக்கப்பட வேண்டும், பொறுப்பு கூற வேண்டும். எனவே இதில் பாதுகாப்பு செயலாளர், பாதுகாப்பு போலீஸ் மா அதிபரை தவிர வேறு பாதுகாப்பு துறையில் வேறு எவரும் இல்லையா, அமைச்சர்கள் இல்லையா அல்லது அதிகாரிகள் இல்லையா, வேறு எவரும் இல்லையா? எனவே இந்த விடயத்தில் முன்னிலிருந்தே முன்னாள் ஜனாதிபதியோடு இருந்த முரண்பாடுகள் அடிப்படையாக வைத்து எங்களை மாட்டிவிடுவதற்கான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தான் இந்த வழக்கில் எங்களை கோடிட்டு காட்டி எங்களை பிரதான குற்றவாளியாக மாற்றுகின்ற முயற்சியில் ஈடுபட்டார் என்பதாகத்தான் பூஜித் ஜெயசுந்தர் அவர்கள் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். தேவையான புலனாய்வு தகவல்கள் கிடைத்திருந்தும் 2019 4ஆம் மாதம் 21ஆம் தேதி சஹரான் ஆசிம் உள்ளிட்ட தரப்பினர் தற்கொலை குண்டு தாக்குதல் தொடர்பில் முறையான நடவடிக்கை எடுக்காமை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைத்து சட்டமா அதிபரால் முன்னாள் போலீஸ் மா அதிபர் மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலர் ஆகியோருக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதிகள் மூவரடங்கிய குழாம் முன்னிலையில் வேறாக வழக்குகளை விசாரணை செய்த நீதிபதிகள் குழாம் 2022 2ஆம் மாதம் 12ஆம் தேதி பிரதிவாதி இருவரையும் வழக்கிலிருந்து முழுமையாக விடுவிக்க உத்தரவிட்டிருந்தது. அந்த தீர்ப்புக்கு எதிராக சட்டமா அதிபரால் முன்வைக்கப்பட்டிருந்த மேன்முறையீட்டை விசாரணை செய்த உயர் நீதிமன்ற நீதிபதிகள் 5 அடங்கிய குழாம் மூவரடங்கிய நீதிபதிகள் குழாமின் உத்தரவை அதிகாரப்பூர்வமாக்கி பிரதிவாதிகளை விசாரித்து இறுதி தீர்ப்பை வழங்குமாறு உத்தரவிட்டது. அதற்கமைய பிரதிவாதியிடமான விசாரணை 26ஆம் தேதி ஆரம்பமாகியதோடு மேலதிகமான விசாரணை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. பூஜித் ஜெயசுந்தரவின் சார்பில் சிரேஷ்ட சட்டத்தரணிகளான ரோஷான் தெய்வல உள்ளிட்ட சட்டத்தரணிகள் ஆஜராகியிருந்தார்கள். இதேவேளை முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமசிறி பெர்னாண்டோவுக்கு எதிரான வழக்கு விசாரணையை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி ஆரம்பிக்க உத்தரவிடப்பட்டிருக்கிறது. ஹேமசிறி பெர்னாண்டோவின் சார்பில் சிரேஷ் சட்டத்தரணி சமிந்த அத்துக்கோருல, சட்டத்தரணிகளான ரஜிந்த ஜாயரத்னம், கிருஷாந்தி சில்வா, அல்விஸ் அதேபோல செனூரி விதான பத்திரன் மற்றும் சட்டத்தரணி பென் பாலசூரி ஆகியோரும் ஆஜராகியிருக்கிறார்கள் என்பது முக்கியமான செய்தி. எனவே இந்த வழக்கில் 2019 தாக்குதலுக்கு பிறகு குற்றவாளிகள் அல்லது இந்த பொறுப்பை மீறி இருக்கிறார்கள், தாக்குதல் தொடர்பான தகவல் கிடைத்தும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு அடிப்படையில் இவர்கள் கைது செய்யப்பட்டு வழக்கு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு கடந்த 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி 18ஆம் தேதி இந்த வழக்கிலிருந்து இந்த இருவருமே விடுவிக்கப்பட்ட நிலையில்தான் இப்போது மீண்டும் அவர்கள் விடுவிக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக 3 நீதிமன்றத்தினுடைய அந்த உத்தரவை மீள் பரிசீலனை செய்து உத்தரவு வழங்குமாறு கோரி இப்போது சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் பிரகாரம் மீண்டும் இந்த ஹேமசிறி பெர்னாண்டோ அதே போல பூஜித் ஜெயசுந்தர் ஆகியோர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறார்கள். அந்த விசாரணையின் ஒரு பக்கமாகத்தான் பூஜித் ஜெயசுந்தர் முன்னாள் ஜனாதிபதி மீது இவ்வாறான அடுக்கடுக்கான விடயங்களை கூறியிருக்கிறார். நிஷாந்த சில்வாவினுடைய இடமாற்றம் செய்யப்பட்ட விவகாரம், அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்ட விவகாரம், அதே போல தனக்கு வழங்கப்பட்ட அழுத்தம் தொடர்பான விவகாரம், அதே போல இந்த
நல்லாட்சி அரசாங்கத்தின் காலப்பகுதியில் அவர் ஜனாதிபதி இருந்த காலப்பகுதியின் போது இந்த பாதுகாப்பு சபை கூட்டத்தில் கூட பொலிஸ் மாதிபராக என்னை அழைக்காமல் பாதுகாப்பு சபை கூட நடத்தப்பட்ட விவகாரம் தொடர்பாக பல விடயங்களை கூறியிருக்கிறார். அதே போல முன்னாள் ஜனாதிபதி தன்னையும் ஹேமசிறி பெர்னாண்டோவையும் இலக்கு வைத்து குற்றச்சாட்டை முன்வைத்து தங்களை 886 குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யக்கூடிய வகையிலான ஒரு குற்றவாளியாக மாற்றுவதற்கான முயற்சிகளை முன்னாள் ஜனாதிபதி மேற்கொண்டார் என்பதாகத்தான் பூஜித் ஜாஸ்மிந்தர் அவர்கள் இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். இப்போது இந்த வழக்கில் இன்னும் ஒரு திருப்புமுனையாக இந்த அரசாங்கத்தினுடைய காலப்பகுதி விசாரணை அடிப்படையில் அப்போதைய உளவு பிரிவினுடைய தலைவராக இருந்த சாலை கைது செய்யப்பட்டிருக்கிறார். எனவே சாலையினுடைய கைதின் பிறகு பல முக்கியமான தகவல் வெளியாகலாம் என்ற நிலையில் இருக்கிற நிலையில் இப்போது அவர் மீதான விசாரணைகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படும் நிலையில் தான் இப்போது பூஜித் ஜாஸ்மிந்தர் அவர்களும் இப்படியான ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார்.